வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் குடும்பங்கள் என்ன செய்வதென்று அறியாமல் உள்ளதாகவும், அரசு அவர்களை மீட்டுக் கொடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி நிச்சயம் இதில் தீர்வு காண்பார் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காரைக்காலில் இருந்து சென்று கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 17 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சமீபத்தில் சிறையில் அடைத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காரைக்காலை சேர்ந்த 12 மீனவ குடும்பங்களை சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து அவர்களது குடும்பத்திற்கு தேவையான 1 மாதத்திற்கான மளிகை பொருட்களையும் ரூபாய் 10,000 நிதி உதவியினையும் நேரடியாக வழங்கினார். மேலும் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும், விரைவில் அவர்கள் வீடு திரும்புவார்கள் என குடும்பத்தினரிடம் ஆறுதல் கூறினார். தொடர்ந்து ஜனவரி மாதம் இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கி சூட்டில் காலில் குண்டடிபட்டு நடக்க முடியாமல் உள்ள காரைக்கால் மேடு பகுதியை சேர்ந்த மீனவர் செந்தமிழை சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மேலும் அவருக்கு 10,000 ரூபாய் நிதி உதவி மற்றும் அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கினார். பின்னர் காரைக்கால் நிரவி டி.ஆர். பட்டினம் பகுதியில் சலூன் கடை வைத்திருக்கும் பிரபு என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு ரயில் விபத்தில் தனது காலை இழந்த நிலையில் இருசக்கர வாகனம் வேண்டுமென கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு கேட்ட நிலையில் அவருக்கு புதிய டிவிஎஸ் ஜெட்ஸ் இருசக்கர வாகனத்தை வாங்கி கொடுத்தார் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் குடும்பத்தை சந்தித்தேன். அவர்கள் மிகுந்த மனவேதனையில் என்ன செய்வதென்று அறியாமல் உள்ளனர். அரசு அவர்களை மீட்டுக் கொடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தேசிய மக்கள் மன்றம் சார்பிலும் அவர்களை மீட்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த குடும்பங்கள் வறுமைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர். தமிழகத்தில் நிதி உதவி கொடுப்பதாக கூறுகின்றனர். இங்கு அதுபோல எதுவும் இல்லை என தெரிவிக்கின்றனர். எனவே அரசு இவர்களுக்கு நிதி உதவி அளித்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், கடலில் எல்லை பிரிப்பது என்பது சுலபமான விஷயம் அல்ல. அனைத்தையும் கருத்தில் கொண்டு நிரந்தர தீர்வு காண வேண்டும். நிச்சயம் பிரதமர் நரேந்திர மோடி இதில் தீர்வு காண்பார் என நம்பிக்கை உள்ளது என கூறிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், தேர்தல் நேரங்களில் மட்டும் அரசியல் கட்சிகள் வேலை செய்யாமல் எப்பொழுதும் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். அரசாங்கம் இதில் ஒரு முன்னெடுப்பை எடுத்து உரிமையை கேட்டு பெற வேண்டுமென கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி அரசு மீனவர்கள் பிரச்சனையில் எப்படி அலட்சியமாக செயல்படுகிறதோ அதுபோலதான் அனைத்து விஷயத்திலும் செயல்படுகிறது என தெரிவித்த அவர், புதுச்சேரியில் தொடர்ந்து கொலை சம்பவங்கள் நடைபெறுகிறது. தொழில் செய்பவர்கள், பெண்கள் என அனைத்து தரப்பினருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுகிறது. நான் வந்தால் நிச்சயம் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வேன். பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டுமென கூறினார். உலக தரத்திற்கு புதுச்சேரியை கொண்டு வர என்ன வேண்டும்? பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டுமென தெரிவித்த அவர், பல்கலைக்கழக மாணவிகள் பாலியல் புகார் விவகாரத்தில் விசாரணை கமிட்டி அமைக்க வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்டவர் இதுவரை புகார் அளிக்கவில்லை. எனவே விசாரணை கமிட்டி அமைத்தால்தான் பாதிக்கப்பட்ட மாணவியும் புகார்களை சொல்ல முன் வருவார்கள். ஆகையால் உடனடியாக கமிட்டி அமைக்க வேண்டும் என கூறினார். காரைக்கால் மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க. இது ஆல்ரெடி 15 பேரை சிறைப்பிடிச்சிருக்காங்க. அது போக இன்னும் ஒரு 20 பேர் மேல சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நாங்கள் போய் விசாரிக்கும் போது உண்மையாக அவங்க மன வேதனையிலையும் அவங்களுக்கு என்ன நடந்தது, இப்போ அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க கூட தெரியாம அவங்களுக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தை கூட அவங்களுக்கு என்ன நிலைமையில் இருக்காங்கிறது அவங்க ஃபேமிலிக்கு தெரியல. அவங்க குழந்தைங்கள்லாம் அழுதுட்டு எப்போ அப்பா வருவாங்கங்கிற நிலைமையில் இருக்காங்க. இந்த ஆம்பளைங்க போய் மீன் பிடிச்சாதான் அவங்களுக்கு வாழ்வாதாரமே இன்னைக்கு நம்பி இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளோட கவர்மெண்ட் இதுக்கு இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுத்து அவங்கள மீட்டு கொடுக்கறதுக்கு நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே மாதிரி எங்களால முடிஞ்ச உதவியும் எங்களால முடிஞ்ச அண்ணன் முருகன் ஆஸ் அ லாயரா போய் அங்கே அவரால் முடிஞ்ச உதவியும் செஞ்சுட்டு இருக்காரு. அடுத்த இயரிங் வரும்போது எங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இவங்க கடன் வாங்கி போட்ல இன்வெஸ்ட் பண்ணி அது மூலியமா அவங்க தொழிலுக்கு போறாங்க. இப்ப இது முடங்கினதுனால அவங்க வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு.
அவங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள்லாம் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு படிக்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ரொம்ப மன வருத்தத்தோடு தெரிவிச்சிருந்தாங்க. அவங்களோட தினசரி வருமானமே அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. அது போக இதே வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீனவர்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டு அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா அரசாங்கம் வந்து அவங்களுக்கு நிதியுதவி செஞ்சு ஹெல்ப் பண்றாங்க. இங்க பொறுத்த வரைக்கும் அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட யாருமே போய் அவங்கள பார்க்கவும் இல்லை, அது அவங்களோட குறைகளையும் கேட்கவும் இல்லை, அவங்களுக்கு உரிய நடவடிக்கையும் அவங்களுக்கு எந்த ஒரு தக்க உறுதுணையாகவும் இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் இது வரைக்கும் செய்யலைன்னு சொல்லி வருத்தப்பட்டு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியன் அரசாங்கம் பாத்தீங்கன்னா $5 பில்லியன் ஆல்மோஸ்ட் 50,000 கோடிக்கு மேல ஸ்ரீலங்கன் அரசாங்கத்துக்கு நிதி உதவி கிரெடிட் லைன்னும் சில உதவிகள் பண்றாங்க. அது போக அவங்க கிரைசிஸ் 2022 வந்து அவங்க அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது நம்ம இந்திய அரசாங்கம் தான் முன் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நாட்டுக்கே ஒரு பெரிய உதவி செஞ்சாங்க. அந்த உதவியெல்லாம் அவங்க மறந்து பார்க்காம நம்ம மாதிரி இந்த ஏழை மக்கள் மீனவர்கள் போய் ஒரு மீன் பிடிக்கிறதுனால ஒரு பெரிய இவ்வளவு நம்ம நிதி உதவி செய்யும் போது மக்கள் வந்து அரசாங்கம் வந்து இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவி செஞ்சு நம்ம ஸ்ரீலங்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதுல இன்வால்வ் ஆகி இது வந்து ஒரு நல்ல ஒரு தக்க ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் நம்ம வந்து தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். அந்த மக்களுக்கு வந்து ஒரு நல்ல சீக்கிரம் ஒரு விடிவு காலம் வரணும், இவங்களோட வாழ்வாதாரமும் இன்க்ரீஸ் பண்ணணும். இது பெர்மனண்டா ஒரு சொல்யூஷன். சின்ன வயசுல இருந்து நம்ம மீடியால பார்த்துட்டே இருக்கோம், எப்ப பார்த்தாலும் மீனவர்கள் வந்து இந்த மாதிரி கடலுக்கு போறாங்க, அந்த காத்தடிச்சு இது பண்ணிடுறாங்க. இன்னொன்னு கடல்ல வந்து எப்படி ஒரு பார்டர், நீங்க கடல்ல போய் பார்டர் பிரிக்கிறதுக்கு ஒரு அவ்வளவு ஈஸி சிம்பிளான ஒரு லேண்ட் மாதிரி இல்லை. நிலத்துல வந்து பார்டர்ல ஃபென்ஸ் பண்ணலாம், நீங்க சீல வந்து அது பண்ண முடியாது. ஸோ இது எக்ஸாக்டா நம்ம வந்து மெஷர் பண்ணாததுனால சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸும் இருக்கு. அது போக நம்ம கச்சத்தீவை நம்ம வந்து நம்ம கையில இருந்ததை நம்மளா விட்டு கொடுத்த ஒரு விஷயம். இந்த மாதிரி சில தேவையில்லாத விஷயங்களும் நம்ம முன்னோர்கள் இருந்த அரசாங்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முடிவா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வா கொடுப்பாங்க. இன்னைக்கு பிரதமர் மோடிஜி இருக்காரு. கண்டிப்பா இந்த மாதிரி மக்களுக்கு இம்மிடியேட்டா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து அவர் ஹெல்ப் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கையில நாங்க இன்னைக்கு அவங்க சந்திச்ச ஒரு ஆறுதலுக்குள் வந்திருக்கோம். கண்டிப்பா நம்ம நாட்டு பிரதமர் இதுல இன்வால்வ் ஆகி கண்டிப்பா அவரை மக்களை வந்து மீட்டெடுத்து கொடுக்குங்கிறது தாங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதெல்லாம் அவங்க இனிமே அவங்க நினைச்சிருந்தா இதெல்லாம் சீக்கிரமா பண்ணியிருந்துக்கலாம். இதே பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வர டைம்ல பாத்தீங்கன்னா 3 நாள்லோ ஒரே வாரத்துல வந்து மீட் எடுத்து கொடுத்தாங்க. அப்படி எலெக்ஷன் அப்போ மட்டும் வேலை செய்யாம இதை வந்து ஒரு எப்பவுமே இதை வந்து இந்த மாதிரி ப்ரோஆக்டிவா இந்த மாதிரி மக்களுக்கு வந்து பிரச்சனைனா வந்து முன்னின்று இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். இது வந்து அடிக்கடி இது ஒரு பிரச்சனையா இல்லாம அவங்க வாழ்வாதாரம் ரொம்ப அடிப்படுது. ஏன்னா அவங்க ஒரு நாள் மீன் பிடிச்சிட்டு வந்தாதான் அவங்க வாழ்வாதாரம், அதை வச்சுதான் அவங்க குடும்பத்தை நடத்த முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அரெஸ்ட் ஆகி இவ்வளவு நாள் அவங்க இல்லைன்னா அவங்க குடும்பமே செதஞ்சு போயிடுறாங்க. அதனால இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வா இருக்கிற அரசாங்கம் தான் போய் நம்ம முதலமைச்சரும் சரி, ஆபீசர்ஸும் சரி, இது இவங்க எல்லாருமே இனிஷியேட்டிவ் எடுத்து இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்டிமேட் பண்ணி அவங்களுக்கு உரிய ப்ரெஷர் கொடுத்தாதான் அவங்க இருக்க ஆயிரத்தி டென்ஷன்ல வந்து அவங்களால சரியா கவனிக்க முடியாது. இது வந்து நம்ம தான் இங்க புதுச்சேரி சார்பா நம்ம தான் எடுத்துட்டு போய் அரசாங்கம் தான் எடுத்துட்டு போய் இதுக்கு உரிய ப்ரெஷர் கொடுத்து அவங்க தான் கேட்டு வாங்கணும். இல்ல ஓரளவு இந்த மாதிரி இப்ப மீனவர்களுக்கு இஷ்யூல எப்படி அவங்க செயல்படுறாங்களோ இதே மாதிரி தான் மற்ற எல்லா பிரச்சனைகளும் செயல்படுறாங்க. தண்ணீரா இருக்கட்டும், கழிவு கடந்து தண்ணீர் வந்திருக்கு. இது வரைக்கும் அதுக்கு ஒரு இன்னும் ஒரு கிளாரிட்டியான ஆன்சர் கொடுக்கல. ஸ்கூல் குழந்தைங்கலாம் நிறைய பேர் வந்து ஸ்கூல்ல வந்து தரமான கல்வி இல்லாம இந்த புது எஜுகேஷன் சிஸ்டம் அடாப்ட் பண்ணனால டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு டீச்சர்ஸ் இல்லாதனால நிறைய பேர் வந்து படிக்க முடியாம ஸ்கூல்ல இருந்து ட்ராப் அவுட் ஆறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராக்டிக்கல் பிரச்சனை இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ரெஸ்டாரண்டா மாத்துற மாதிரி ஒரு பேச்சு எடுத்து பேசிட்டு இருக்காங்க. இவங்கள இன்னும் காலேஜ் டீச்சர்ஸை வந்து டெம்பரரி டீச்சர்ஸ் இன்னும் பெர்மனன்ட் ஆக்காம இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். துப்புரவாளர்கள், அந்த கார்பேஜ் கிளீனிங், அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்களோட இஷ்யூஸும் ஒரு பெரிய இஷ்யூ தான் வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு உரிய டைமுக்கு சேலரி போக மாட்டேங்குது. அவங்களுக்கும் சில ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒழுங்கா அவங்க கொடுக்கறது வந்து ரொம்ப கம்மியான சேலரி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு அரசாங்கம் தான் இறங்கி கொஞ்சம் வேலை செய்யணும். இல்லைங்க, நான் அன்னைக்கு பேசி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்ததுக்கு அப்புறமே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 கொலை பக்கம் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கொலைங்கிறது வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம ரொம்ப பின்தங்கி இருந்தோம்னா யாருமே ஒரு வியாபாரம் செய்யறக்கோ
வணிகம் செய்யறதுக்கோ யாரோ டூரிஸ்ட் வர்றதுக்கே எல்லாம் பயப்படுவாங்க. இது வந்து அந்த சேஃப்டி வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைங்க, லேடிஸ்க்குலாம் வந்து அது போக பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது அரசாங்கம் கண்டிப்பா அத வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஆக்ஷன் எடுக்கணும். அரசாங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, முந்திரி அரசாங்கத்துல வந்து பாஜக அமைச்சர் வந்து பாஜக சொல்ற சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு. ஒரு பாஜக எம்எல்ஏ போய் காவல் நிலையத்துல போய் நீங்க வந்து மாணவர் மீது அடிக்கிறீங்களா, இந்த ரவுடிகள் அடிக்கிறீங்களா, அதனால எப்படி பாஜக அந்த அளவுக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு டீட்டெயிலா சொல்ற அளவுக்கு எனக்கு தெரியலங்க. பட் ஆனா இங்க பிரச்சனை இருக்கு. அதனாலதான் எல்லா மக்கள் ரிப்ரசன்டேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு பிரச்சனை ரைஸ் பண்றாங்கன்னா, கண்டிப்பா அது ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதுனால தான் ஆளுங்கட்சியும் சரி, எதிர்க்கட்சியும் பார்க்காம அந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம குரல் கொடுத்தாதான் மக்களுக்காக கொடுக்க வேண்டிய குரல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ், லெஜிஸ்லேட்டிவ் பீப்புள் தான் கொடுக்க முடியும். இவங்கெல்லாம் கொடுத்தாதான் வந்து நம்ம பேசணும். அவங்க இன்னைக்கு வந்து இதெல்லாம் பேசுறாங்க. இது கண்டிப்பா இது மேலிடத்துல பார்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்வு பண்ணி கொடுக்குமாறு வேண்டிக்கொள்ளும். இல்ல கண்டிப்பா இதெல்லாம் வந்து இப்ப நம்ம விஷயமே வந்து சிங்கப்பூர், துபாய், ஹாங்காங் மாதிரி நம்ம பேசுறோம். இதுல இங்க மெயின் ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க ஃபேமிலி யார் வேணா நைட்டு 1 மணிக்கு வேணா ரோட்ல தனியா நடக்கலாம். அப்படி ஒரு நீங்க கழுத்துல செயினை போட்டு நடக்கலாம். நீங்க என்ன வேணா பண்ணலாம். யாருமே அங்க வந்து செயின் ஸ்நாச்சிங் பண்ணாங்க, இல்ல திருநாங்க, கொலை பண்ணாங்கன்னு இந்த மாதிரிலாம் அவங்க ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இந்த மாதிரி சேஃப்டி கொடுக்கறதுனால தான் அவங்களோட பொருளாதாரமும் சரி, ஜிடிபியா இருக்கட்டும். ஸோ ஓவராலா வந்து உலகத்துல இருந்து எல்லாருமே இங்க வந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. இப்ப நீங்க ஆரோவில் மாதிரி இப்ப சில இடங்களை எடுத்துட்டீங்கன்னா, உலகத்துல இருந்து எல்லாரும் வந்து இங்க வந்து தங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆரோவில்லாம் வந்து உலகத்துக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கு. ஒன் வி ஆர் ஆல் ஒன் 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 ஒன்னஸ் கான்செப்ட்ல உருவாக்குன ஒரு விஷயம். ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய சேஃப்டி இது மாதிரி கொடுத்தோம்னா உலகத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு டாலர்ஸ்ல வந்து நமக்கு இன்கம் வரும். ஸோ அப்படி வரும்போது தான் நம்மளோட எக்கானமி நல்லா வளரும். நம்ம மக்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். அவங்களோட வாழ்வாதாரம் மேன்மைப்படும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து தக்க நடவடிக்கை நான் அரசுக்கு வந்து இதெல்லாம் பண்ணும்போது இந்த சப்போர்ட்லாம் நம்ம பண்ணணும். நம்ம ஒரு விஷனரியா ஒரு குளோபல் ஆஸ்பெக்ட்ல நம்ம உலக தரத்துக்கு நம்ம எப்படி புதுச்சேரி கொண்டு வரணுங்கிற மாதிரி தான் பார்க்கணுமே தவிர, நம்ம உள்ளூர் பிரச்சனையே பேசி இது நம்ம உள்ளுக்குள்ள பிரச்சனை பேசி நமக்குள்ள அடிச்சுக்கிறது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நோக்கமா இருக்கக்கூடாது. நம்ம நோக்கமே வந்து வேர்ல்டு எக்கானமி எப்படி நம்ம எப்படி நம்பர் ஒன்னா வரணும், நம்ம எப்படி வேர்ல்டு ஈக்குவலா நம்ம அட் பார்ல இருக்கணுங்கிறது தான் நோக்கம். இதெல்லாம் ஒரு 6 மாச காலமா சொன்னதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப காலதாமதமான ஒரு நடவடிக்கை. அதுவும் அவர் வந்து தலைவர் இதுல வந்து பல்கலைக்கழக தலைவர் திட்டிருக்காங்க தவிர அவர் மேல எப்படி பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் இந்த கமிட்டி வந்து இமீடியட்டா ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்க சேஃப்டின்னு ஒரு விஷயம் நீங்க பார்க்கலைன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாரலி வந்து இது ஒரு தப்பான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து வெளி மாநிலங்கள்லாம் வந்து படிக்கிறவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம ஊருக்கு வரும்போது நம்ம ஒரு பாதுகாப்புங்கிறது வந்து ஒரு பேசிக். இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு தேவையான ஒரு அடிப்படை விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அந்த போர்டு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். இதை வந்து நான் விசாரிச்ச வரைக்கும் இன்னமும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து ப்ராப்பர் ஒரு கம்ப்ளைண்டா இல்லாம இதை ஏதோ என்கொயரி பண்ணி முடிச்ச மாதிரி சொல்றாங்க. இது பட் இந்த மாதிரி இஷ்யூஸ் வருதுன்னா இது கமிட்டி ஃபார்ம் பண்ணி, ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களும் வெளில வந்து அவர் ஈஸியாக ஓப்பனாக சொல்ல மாட்டார். இந்த மாதிரி கமிட்டி ஃபார்ம் பண்ணி இது வெளியில கொண்டு வந்து இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். அது கமிட்டி அதை வெளிப்படைங்கிறது நான் சொல்றது கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். கமிட்டி ஃபார்ம் பண்ணி இது ஒரு க்ளோஸ் என்வரன்மெண்ட்ல இது நடக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க இருக்கிற என்ன பிரச்சனைகளை வெளில சொல்லுவாங்க. அது கண்டிப்பா இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி பண்ணணும். அது இல்லாம இருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. அதுக்கு இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்து அதை செஞ்சாகணும். இன்னும் அந்த அளவுக்கு நாங்க இன்னும் போலதான் நாங்க மன்றம் ஓப்பன் பண்ணிட்டு நாங்க எங்களால மன்றம் மூலியமா எங்க மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். எங்களால முடிஞ்ச உதவிகளை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இது ஒரு ஷேப் எடுத்ததுக்கு அப்புறம் அது கண்டிப்பா நாங்க விரைவா நாங்க இன்னும் டீட்டெயிலா நாங்க தொடர்ந்து காரைக்காலில் உள்ள சப்தஸ்வர முதியோர் இல்லத்தை பார்வையிட்ட சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அங்குள்ள முதியவர்களுக்கு பழங்கள் வழங்கினார். அப்பொழுது முதியோர் இல்ல நிறுவனர் பத்மஸ்ரீ
கேசவசாமி முதியோர்கள் பயன்படுத்த வாஷிங் மிஷின் வேண்டுமென கோரிக்கை வைத்த நிலையில் 2 தினங்களில் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுப்பதாக உறுதியளித்தார். மேலும் முதியோர் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளையும் செய்து தருவதாகவும் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார். புதுச்சேரியில் ரோட்டரி கிளப் சார்பில் நடைபெற்ற ஏழை எளிய பெண்கள் 300 பேருக்கு தையல் இயந்திரங்களை இந்திய ஜனநாயக கட்சி இணை பொதுச் செயலாளர் லீமா ரோஸ் மார்டின் வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் ரோட்டரி கிளப் சார்பில் நலிவடைந்த மற்றும் கணவர் இழந்த ஏழை எளிய பெண்கள் 300 பேருக்கு அவர்களின் வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் தையல் இயந்திரங்கள் வழங்கும் நிகழ்வு புதுச்சேரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக இந்திய ஜனநாயக கட்சி இணை பொதுச் செயலாளரும் ரோட்டரி சங்க நிர்வாகியுமான லீமா ரோஸ் மார்டின் மற்றும் மார்டின் குழும நிர்வாக இயக்குனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆகியோர் கலந்து கொண்டு தாழ்த்தப்பட்ட நலிவடைந்த பழங்குடியின பெண்கள் 300 பேருக்கு தையல் இயந்திரங்களை வழங்கினர். இதனை பெற்றுக்கொண்ட பெண்கள் இந்திய ஜனநாயக கட்சி இணை பொதுச் செயலாளர் லீமா ரோஸ் மார்டினுக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் எங்களை போன்ற ஏழை எளிய பெண்களுக்கு தொடர்ந்து உதவிகளை வழங்குமாறு கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையை ஏற்றவர் தொடர்ந்து ஏழை எளிய பெண்களின் நலனுக்காகவும் அவர்களின் வாழ்வாதார பெருக்கத்திற்காகவும் தொடர்ந்து சேவை செய்ய உள்ளதாகவும் லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்னைக்கு 300 மகளிருக்கு தையல் மிஷின் இலவசமாக கொடுக்குறோம். இது அவங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறதுக்காகவும் அவங்களோட அவங்களுக்கு இது ஒரு வேலைவாய்ப்பாகவும் அமையுமாறு நாங்கள் நினச்சி இது ஒரு கிஃப்டை நாங்கள் பண்ணியிருக்கோம். இது நாங்கள் ரோட்டரி கிளப்போடையும் அசோசியேட் பண்ணி எங்கள் அம்மாவும் இதில் ரொம்ப தீவிரமாக இதில் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ ரோட்டரி கிளப் மூலிமா அசோசியேட் பண்ணி நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். தேசியம் மன்றம் கட்சியாக எப்போ மாறும்? அது இன்னும் விரைவில் மாறும். அது கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஃபஸ்ட் மன்றத்தை நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கப்புறம் அது கட்சியாக மாறும். தேர்தல் நெருங்குது. இந்த தேர்தலில் போட்டிடுவீங்களா? போட்டிடுறதா நெருக்கத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? டைம் டியூரேஷன் நிற்கிது இல்லை. இப்போ ஒன்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்புறம் டைம் வரும்போது அது பிளான் பண்ண வேண்டியதான். புதுச்சேரிக்கு இப்போ இருக்கிறவங்களை விட நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இன்னும் உங்களுடைய நோக்கம் மெயினாக வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இண்டஸ்ட்ரி பார்க்ஸ் கொண்டு வரணும், ஐடி பார்க்ஸ் கொண்டு வரணும். இங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் மற்ற மாநிலத்தில் போய் வேலை செய்கிறாங்க. அந்த வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். அது போக ஃபஸ்ட்டு பேசிக்கான நீரே குடிநீரே இன்றைக்கி மக்களுக்கு கிடைக்காம இருக்குது. அந்த குடிநீரை ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதுக்கு பேசிக் குடிநீரை மக்களுக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு வாழ்வாதாரம் பண்ணித்தரணும். எஜுகேஷனை நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குற அளவுக்கு வரணும். மெடிக்கலும் எவ்வளோ சீக்கிரம் ஃப்ரீயாக கொடுக்குற அளவுக்கு நம்ம இது பிளான் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி சில சீரியஸான பிளான்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு. இதை எப்படி சாத்தியப்படுத்துறதுக்கு நாங்கள் குழுவோடு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதை பண்ணால் கண்டிப்பாக படிப்பும் மெடிக்கலும் கண்டிப்பாக எல்லா பொதுமக்களுக்கு இலவசமாக கிடைக்கணும். பல அசோசியேஷன்கள் சங்கங்கள் மூலமாக தான் நீங்கள் மக்களை சந்திச்சுட்டு வரீங்க. இன்னும் அடித்தட்டு மக்களோட நீங்கள் போகல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உங்களுக்கு இருக்குது. அதான் சங்கங்களை வைத்து தான் மக்களை கவருவதாக உங்களுக்கு ஒரு இது இருக்குது. அதுவும் வார இறுதி நாட்களில் தான் நீங்கள் வரீங்க. மற்ற நாள் உள்ளே இல்லை, உள்ளூர் அரசியல்வாதி போல் நீங்கள் செயல்படலன்ற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே இருக்குது. இல்லைங்க, அங்கே இருக்கவங்க இவ்வளோ வருஷம் 25 வருஷமாக இருந்திருக்காங்க. இவ்வளோ 20 வருஷமாக பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம 3 மாதத்தில் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் தான். இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் பண்ண முடியுமே தவிர இவ்வளோ வருஷம் 25 வருஷமாக அவங்ககிட்ட நீங்கள் இது வரைக்கும் இந்த கேள்வி எழுப்பினீங்களா, இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க தெரியல. இது வரைக்கும் ரொம்ப பின்தங்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சில டேட்டாஸ்லாம் எடுத்துகிட்டா ஏகப்பட்ட விஷயத்தில் ரொம்ப நம்ம பின்தங்கி இருக்கோம். இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலே நடத்த முடியாமல் ரெஸ்டாரண்ட் விற்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்காங்க. வேறு இது டீச்சர்ஸுக்கு இன்னும் ஒரு வேலை வாய்ப்பு பர்மனெண்ட் பண்ணாமல் அவங்க இன்னும் டெம்பரரி வச்சுருக்காங்க. இன்னும் டீச்சர்ஸை சிபிஎஸ்சி சிலபஸுக்கு எஜுகேட் பண்ணி அவங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்காத அளவுக்கு இருக்குது. அதனால 10,000 மாணவர்களுக்கு மேலே படிக்க முடியாமல் அவங்க வெளில வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி 1008 பிரச்சனைகள் இருக்கும்போது இதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு தீர்வு நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். எங்களால் முடிஞ்சது நம்ம பண்ணி நம்ம அன்றைக்கி தங்கின அந்த மக்கள் ஆதிக்குடியை போய் பார்த்தோம். அவங்களுக்குலாம் இன்றைக்கி வரைக்கும் பட்டா வாங்கி தரேன்னு சொல்லி இது வரைக்கும் பட்டாவே இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டமான நிலையில் தங்கியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம அவங்களெல்லாம் போய் பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் ரொம்ப பாதிச்சிருக்கு. அவங்களுக்கு படுக்க இடம் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, பாம்பு கடிச்சு 2 குழந்தைகள்லாம் இறந்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்க. இந்த வாழ்க்கையில் அவங்ககிட்ட போய் அவங்களுக்காக ஒரு இடம் வாங்கி ஒரு நிலம் வாங்கி அந்த நிலத்தை அவங்களுக்கு பட்டா, ஏன்னா பட்டா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் போய் அலையிறாங்க. அவங்களுக்கு எப்படியும் இது பண்ணி தரது போகிறதில்ல. அதனால் நாங்களே என்ன பண்ணோம், ஒரு லேண்டை ஒன்று வாங்கி அவங்களுக்கு பட்டா அவங்களுக்கு இலவசமாக கிஃப்ட் பண்ணலாம். ஒரு 200-300 ஸ்கொயர் ஃபீட் அவங்களுக்கு இலவசமாக கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கும். கிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு லோன் சாங்ஷன் கிடைக்கும். அந்த லோன் மூலிமா அவங்க வீடு கட்டிக்கலாம். இந்த மாதிரி சில லாங் டேர்ம் பிளான்லாம் எங்களுக்கு இருக்குது. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண முடியும். எல்லாமே ஒரே நாள். ஒன்றில் ஒரு மிகப்பெரிய கட்சி
தமிழகத்தை சேர்ந்த ஒரு கட்சி இங்கே போட்டிட்டாங்க. பெரிய பெரிய சமுதாயம் இங்கே இருக்குது, நாங்கள் வெற்றி பெறணும், யாரும் வெற்றி பெறல. அதில் உங்களுக்கு இங்கே மக்கள் ஏற்றுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கா? இல்லைங்க, வெற்றி தோல்விக்காக வரல. எனக்கு தோல்வியோ இதை பற்றி எனக்கு எந்த பயமும் இல்லை. நம்ம வந்து நல்ல செய்யறதுக்காக வந்திருக்கோம். அது மக்கள் முடிவு பண்ணட்டும். நம்ம செய்கிற இது பிடிச்சிருந்தா பிடிக்கட்டும், இல்லைன்னா அவங்களுக்கு அவங்க என்ன விருப்பமோ அதான். நம்மளால முடிஞ்ச எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை நம்ம என்னால் முடிஞ்சு செஞ்சுட்ருக்கேன். அதை மக்கள் தீர்வு பண்ணுவாங்க. நடத்துவதற்காக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஏஎஃப்டி மேல் ஆலையை விலைக்கு கேட்பது போல பூச்சேரி விலைக்கு கேட்பது உங்களை ஒரு வியாபாரி அப்படின்னு சொல்லி விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இல்லைங்க, அப்படி பார்த்தா நீங்கள் ட்ரம்ப்லாம் போய் என்ன விமர்சனம் வைப்பீங்கன்னு தெரில. அவர் ஒரு வியாபாரியாக இருந்தால் இன்றைக்கி ஒரு நாட்டை அவர் அமெரிக்காவே இது பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம வந்து என்ன சொன்ன வந்தோன்னா, இது கவர்மெண்ட் கிட்ட அண்டர்டேக்கிங்கில் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக இதை ரிவைவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 10,000 பேர் வேலை செஞ்ச இடம் இன்றைக்கி வந்து அதில் 2-3 ஜென்ரேஷனாக இன்றைக்கி வந்து வேலை இல்லாமல், இன்னொன்று இவ்வளோ பெரிய இடம் வந்து சிட்டிக்குள்ளே ஐடியலாக இருக்குது, வேறு எதுக்காவது ஒரு யூஸும் பண்ணாமல் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி ரிவைவ் பண்ணலாம்? நாங்கள் ஆல்ரெடி ஸ்பின்னிங் மில்ஸ்லாம் எங்கிட்ட இருக்குது. நாங்கள் இதை வந்து எப்படி ரிவைவ் பண்ணலான்னு பார்க்கும்போது, கவர்மெண்ட் வந்து நிறைய டியூஸ் வந்து பெண்டிங்கில் வச்சிருக்காங்க. ஸோ அந்த டியூஸ் எல்லாம் கட்டாமல் நாங்கள் வந்து இதை எடுத்து நடத்த முடியாது. இது வந்து ஜாயிண்ட் பார்ட்னர்ஷிப்பில் தான் பண்ணுறோமே தவிர, இதை போய் நாங்கள் எதுவும் விலைக்கோ இதுக்கெல்லாம் கேட்டு வாங்குறதுக்காக நாங்கள் பேசலை. இதை கவர்மெண்ட்டோட இணைந்து செய்யறதுக்கு தான் கேட்டிருக்கோம். அதில் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து அந்த டியூஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தாங்கன்னா, நாங்கள் ஒரு யூனிட்டை வந்து இனிஷியலாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இல்லைங்க, 3 நேரமாக இன்றைக்கி ஃபுல்லாக அரசியல் இருக்கு. அவங்ககிட்ட நீங்கள் என்ன பார்த்தீங்க, இப்போ என்கிட்ட என்ன பார்க்கல? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சரிங்க, இப்போ இங்கே 365 நாள் இங்கே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்ககிட்ட போய் இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? ஏன் 25 வருஷம் பின்தங்கி இருக்குது. இவ்வளோ நம்ம ரெட் கார்டில் வந்து நம்ம இப்போ மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்களே, நிறைய பேருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பட்டா கொடுத்துட்டு அவங்க வந்து அண்டர் ப்ராப்பர்ட்டியில் நிறைய பேர் வெளிவேட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தா இன்னும் நிறைய பேர் வந்து இவ்வளோ 25 வருஷமாக நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் மற்றவங்ககிட்ட ஏன் கேட்கல? இன்னொன்று இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. இது நீங்கள் நாளைக்கு பிரச்சனையும் போடவும் மாட்டீங்க, மீடியாலையும் போட மாட்டீங்க. கேட்டுட்டும் இவ்வளோ பதில் சொல்லி என்ன புரியுதுன்னு எனக்கு தெரியல. சார், இப்போ நீங்கள் வெற்றி பெற்றது பாஜக கூட கூட்டணியில் போயிடுவீங்களா? இப்போ வெற்றி பண்ணி ஒரு 4 சீட் வெற்றி பண்ணால் பாஜக கூட கூட்டணி இதெல்லாம் வந்து நம்ம லேட்டஸ்ட் ஸ்டேஜ் தான் பார்க்க முடியுங்க. இது வந்து சென்ட்ரல், நீங்கள் என்ன தான் எந்த கட்சி ஜெயிச்சாலுமே இது வந்து யூனியன் டெரிட்டரி சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபெண்டாக தான் இருக்கணும். அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுட்டு இன்றைக்கி இருக்கிறவங்க மாதிரி நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் இவங்க இதை பண்ணலை அதை பண்ணல நம்ம சொல்லக்கூடாது. நம்ம தான் போய் நம்மளுக்கு மாநிலத்துக்கு எதாவது வேணும்னா நம்ம தான் போய் கேட்கணும். நம்ம போய் கேட்காம அங்கேருந்து மேலேருந்து கொடுப்பாங்கன்னா இதை எதிர்பார்க்க முடியாது. நம்மளாம் இறங்கி சில வேலைகள் செய்யணும். மதுவால் உயிர் வந்தனால தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கான பொருளாதாரத்தை உயர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்பதற்கான நடவடிக்கை. ஆமாம், ஒழிப்பதுங்கிறது விட அதை கண்ட்ரோல் பண்ணணும். எதுவுமே வந்து வாழ்க்கையில் ஒழிச்சிட முடியாது. ஒழிச்சாலும் அது இன்னொரு ரூபம் எடுத்து அது கள்ளத்தனமாக சில விஷயங்கள் உருவாகும். அப்படி தான் இங்கே கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் கூட இங்கேருந்து தான் இங்கே இருந்த சில ஸ்டாண்ட் சங்கரோ ஏதோ ராஜாலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சில அக்யூஸ்ட் வந்து இங்கேருந்து பிடிச்சிட்டு போய் திரும்பி அப்போ அவங்க ரிலீஸ் ஆகியும் இப்போ இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியிலே இன்றைக்கி ஒரு பதவியிலையும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கள்ளசாராயம் ஃபஸ்ட்டு சாராயம்ங்கிறத ஒரு கான்செப்ட் ஃபஸ்ட்டு இருந்து எந்த ஊருமே கல்லு கடை கூட பார்க்கலாம். அது வந்து நம்மளோட விவசாயிகளுக்கு கூட ஒரு பிரயோஜனமாக இருக்கும். இந்த மாதிரி சாராயங்கிறது வந்து உண்மையாகவே ஹெல்த்துக்கு ரொம்ப பாதிக்கப்படுது. அந்த சாராயனால தான் நிறைய பேர் வந்து ஆண்கள் இழந்து பெண்கள் ரொம்ப தவிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ சில விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம இராடிகேட் பண்ணணும். எதெல்லாம் ஃபஸ்ட்டு இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண முடியுமே தவிர ஒரே நாள் எதுவுமே நம்ம மாற்ற முடியாது. ஸோ அதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணுவோம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொருட்கள் வாங்க நேரு வீதி சண்டே மார்க்கெட்டில் நேற்று பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சண்டே மார்க்கெட் நடந்து வருகிறது. இங்கு வீட்டிற்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுச்சேரி நகரின் மிக முக்கிய வீதியான காந்தி வீதி, நேரு வீதியின் இருபுறமும் தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டு ஒரு நாள் மட்டும் வியாபாரம் செய்யப்படுகிறது. இங்கு குறைந்த விலையில் பொருட்கள் கிடைப்பதால் உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் சண்டே மார்க்கெட்டில் ஷாப்பிங் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். தற்போது தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதை முன்னிட்டு உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதிகளில் இருந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க சண்டே மார்க்கெட்டில் மக்கள் அதிக அளவில் நேற்று குவிந்தனர். இதனால் குற்ற சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு காந்தி வீதி மற்றும் நேரு வீதிகளில் அதிக அளவில் போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழகம் பிரச்சனையில் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் போலீசார் மாணவர்கள் மீது தடியடி நடத்தியது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. உரிய விசாரணைக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி பல்கலைக்கழக விவகாரத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் மாணவர்கள் மீது தாக்குதல் குறித்தும்
தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. உரிய விசாரணைக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் தான் உள்ளது. கடந்த 15 நாட்களில் 3-4 கொலை தொடர்ச்சியாக நடந்துள்ளதால் எதிர்க்கட்சிகள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பது போன்ற மாய தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறது. இவை திட்டமிட்ட கொலை சம்பவங்கள் கிடையாது. ஒரு சில அசம்பாவிதங்கள் நடைபெறுவதையும் கட்டுப்படுத்த காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றார். புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் ஏலசீட்டு விவகாரத்தில் தந்தையை கொலை செய்தவரை 3 ஆண்டுகளுக்கு பிறகு பழிக்கு பழியாக குத்தி கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்து ஏனாம் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பிராந்திய ஏனாம் காவல் நிலையத்திற்கு நேற்று நிபந்தனை ஜாமீனில் கையெழுத்திட வந்து அருகே உள்ள திரையரங்கு வாசலில் நின்று கொண்டிருந்த திப்ரி செட்டி நாராயணசாமி என்பவரை மர்ம நபர் ஒருவர் கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி சென்றார். இதில் ரத்த வெள்ளத்தில் மிதந்த நாராயணசாமியை போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது குறித்து ஏனாம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் நாராயணசாமியை கொலை செய்தது மொக்க ஆனந்த் என தெரிய வர அவரை ஆந்திராவில் கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு ஆனந்தின் தந்தையான வெங்கடேச ராவிடம் நாராயணசாமி ஏலசீட்டு கட்டி வந்ததும் அதனை குறித்த நேரத்தில் வெங்கடேச ராவ் தராததால் ஆத்திரமடைந்த நாராயணசாமி அவரை கொலை செய்துவிட்டு 3 வருடங்களாக புதுச்சேரி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த மாதம் பிணையில் வந்த நாராயணசாமி ஏனாம் காவல் நிலையத்தில் காலையும் மாலையும் நிபந்தனை ஜாமீனில் கையெழுத்திட்டு வந்தார். இதனை அறிந்த மொக்க ஆனந்த் நோட்டமிட்டு தனது தந்தையை கொலை செய்தவரை பழிக்கு பழியாக கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட ஆனந்தை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஏனாம் கிளை சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் RSS நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வகையில் RSS நிர்வாகிகள் சீருடை அணிவகுப்பு ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் RSS அமைப்பின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வகையில் இன்று மாலை RSS நிர்வாகிகள் சீருடை அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக RSS நிர்வாகிகள் சீருடை அணிவகுப்பு ஊர்வலம் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக சென்று காரைக்கால் கடற்கரை சாலையில் உள்ள மாதகடி பகுதியில் RSS நிர்வாகிகள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட RSS நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் RSS அணிவகுப்பு ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலய புரட்டாசி மாத திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருமலைராயன் பட்டினத்தில் அமைந்துள்ளது உலக புகழ்பெற்ற ஸ்ரீ அலமேலு மங்கை தாயார் சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம். இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஸ்ரீ அலமேலு மங்கை தாயார் திருக்கல்யாணம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஸ்ரீ அலமேலு மங்கை தாயார் திருக்கல்யாணம் நேற்றிரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஊஞ்சல் மாலை மாற்றுதல் நிகழ்ச்சியை தொடர்ந்து வைதிக முறைப்படி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் கங்கணம் கட்டுதல், புது வஸ்திரம் சாற்றுதல், மாங்கல்ய தாரணம் நடைபெற்றதை தொடர்ந்து மகா தீபார்த்தனை நடைபெற்றது. புரட்டாசி மாத பெருமாள் தாயார் திருக்கல்யாண உற்சவத்தில் ஆலய அறங்காவலர் குழுவினர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெருமாள் திருக்கல்யாணத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. காரைக்கால் அருகே கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தில் 40 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் மீனவ கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தில் கடந்த 1976ஆம் ஆண்டு முதல் தேரோட்டம் விழா நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து மீண்டும் தேரோட்ட விழா நடத்த புதிய தேர் செய்யும் பணி தொடங்கி பணிகள் முடிவடைந்தது. இதனை அடுத்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தில் மண்டலாபிஷேகத்தை முன்னிட்டு 40 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் இன்று புதிய தேரில் எல்லையம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். பின்னர் ஏராளமான மீனவ மக்கள் புதிய தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசத்துடன் அம்பாளை தரிசனம் செய்தனர். மேலும் மீனவ பெண்கள் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக புதிய தேரின் முன்பு கோலாட்டமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்களை தாக்கிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காரைக்கால் மக்கள் போராட்ட குழு சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாலியல் புகாரில் ஈடுபட்ட பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை தாக்கிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி
மாணவர்கள் மீது போடப்பட்ட பொய்யான வழக்கை திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரி அரசுக்கு எதிராக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புதிய பேருந்து நிலையம் அருகே காரைக்கால் மக்கள் போராட்டக் குழு சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டு புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்களை தாக்கிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சர்க்கரை கட்டியென பச்சை கற்பூரத்தை சாப்பிட்ட அரசு பள்ளி மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள அன்னியூரில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு பயிலும் மாணவி ஒருவர் சர்க்கரை கட்டியென நினைத்து பச்சை கற்பூரத்தை எடுத்து வந்துள்ளார். இதனை சக மாணவிகள் 8 பேர் சர்க்கரை என நினைத்து சாப்பிட்டுள்ளனர். பள்ளி முடிந்து வீடு திரும்பிய பிறகு மாணவிகள் 8 பேருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து மாணவிகள் ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விக்கிரவாண்டி எம்எல்ஏ அன்னியூர் சிவா மருத்துவமனைக்கு விரைந்து சென்று குழந்தைகளை பார்வையிட்டு பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறினார். அதனைத் தொடர்ந்து மருத்துவர்களிடம் சிகிச்சை குறித்து கேட்டறிந்த போது மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாகவும் வேறு எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவித்துள்ளார். சாத்தனூர் அணையிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ள அபாயம் குறித்து கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. பருவமழையின் காரணமாக கிருஷ்ணகிரி அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீர் மற்றும் சாத்தனூர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சாத்தனூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. இதனால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் குடியிருக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மேலும் இந்த நேரத்தில் ஆற்றில் இறங்குவது, மீன்பிடிப்பது, விளையாடுவது, நீந்துவது போன்ற எவ்விதமான செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் என்று புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதையொட்டி பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் வருவாய்த்துறையினர் தென்பெண்ணை ஆற்றின் சாலையோரம் அமைந்துள்ள புதுவை கிராமங்களான மணமேடு, சோரியாங்குப்பம், ஆராய்ச்சிக்குப்பம், கொம்மந்தான்மேடு ஆகிய கரையோர கிராமங்களுக்கு நேரில் சென்று ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து தண்ணீர் அதிகரிக்கக்கூடும் நிலையில் வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் கண்காணித்து வருகின்றனர். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஏற்பாட்டில் 5000 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். தமிழக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு சுமார் 5000 குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட மளிகை பொருட்கள் மற்றும் பட்டாசு, இனிப்பு உள்ளிட்ட தீபாவளி பரிசு தொகுப்பினை வழங்கினார். தொடர்ந்து தொகுதியில் மக்கள் சுயம் மற்றும் துக்க நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக பந்தல், நாற்காலி உள்ளிட்டவற்றை வழங்கினார். திண்டிவனம் அருகே உள்ள சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஏவலூர் கிராமத்தில் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உள்ளது. இக்கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் ஒரு வார கால சிறப்பு முகாமின் தொடக்க விழா நேற்று நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் முனைவர் வீரமுத்து முகாமினை தொடங்கி வைத்தார். மேலும் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் கிராமத்தை தூய்மைப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனைகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஒரு வார காலம் நடைபெறும் இச்சிறப்பு முகாமில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பிருப்பது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவமதித்தவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதை கண்டித்து புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் 100க்கும் மேற்பட்டவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் அவர்களை அவமதித்த வழக்கறிஞர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி தமிழகத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் காரை வழிமறித்து அவருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும், தலைவர் திருமாவளவனுக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக சுதேசி பஞ்சாலை அருகே
மாநில முதன்மை செயலாளர் தேவப்பொழிலன் தலைமையில் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாநில நிர்வாகிகள் செல்வநந்தன், அரிமா தமிழன், ஆதவன், கார்முகில், சுடர் வளவன், எழில்மாறன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி, தமிழ்நாடு புதுச்சேரி தொண்டரணி முதன்மை செயலாளர் பொதினி வளவன் உட்பட 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமி நடத்திய 6வது தேசிய அளவிலான ஓவிய போட்டியின் பரிசளிப்பு விழா தமிழ்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. இந்தியாவில் உள்ள அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் அவர்களது ஓவியக்கலையை ஊக்குவிக்கும் விதத்தில் 6வது முறையாக தேசிய அளவிலான ஓவிய போட்டி நடத்த பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமி அறிவித்திருந்தது. அதன்படி இந்திய ஓவிய போட்டியில் தேர்வு பெறும் மாணவ மாணவியர்களுக்கு மொத்த பரிசு தொகை ரூபாய் 51,000 வழங்கப்பட்டது. ஓவிய போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் அதற்கான சான்றிதழும் வழங்கப்படுவதாக அறிவித்திருந்தோம். அதன்படி இந்தியாவில் உள்ள பல பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியில் தேர்வு பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாவை பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமியின் செயலாளர் ஓவியர் ஸ்ரீதலா தேவி ஏற்பாடு செய்தார். புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையேற்று முதல் நிலை தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகை ரூபாய் 51,000 அதற்கான சான்றிதழும் வழங்கினார்கள். மேலும் ஓவிய மாணவர்களை ஊக்குவிக்கும் சிறந்த பள்ளி மற்றும் ஓவிய ஆசிரியர்களுக்கு கேடயம் பரிசையும் வழங்கி பரிசு பெற்ற மாணவர்களின் ஓவிய கேடலாக் புத்தகத்தையும் வெளியிட்டார். இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக புதுவை கலை பண்பாட்டுத்துறையின் முன்னாள் இயக்குநர் கலியபெருமாள் மற்றும் பத்மஸ்ரீ சிற்பி V.K. முனுசாமி அவர்களும் கலந்து கொண்டு 2ஆம் நிலை தேர்வு செய்யப்பட்ட 137 மாணவர்களுக்கு கேடய பரிசும் சான்றிதழும், மேலும் புதுவை கலைமாமணி சுகுமாரன் மற்றும் கலைமாமணி ஓவியர் அன்பழகன் 3ஆம் நிலை தேர்வு பெற்ற 249 மாணவர்களுக்கு பதக்க விருதை வழங்கினார்கள். இவ்விழாவில் பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமியின் தலைவர் கலை மாமணி ஓவியர் சேகர் அவர்கள் வரவேற்புரையும், அகாடமி நிறுவனர் மற்றும் செயலாளர் ஓவியர் ஸ்ரீதலா தேவி நன்றி உரையும், ஓவியர் கிறிஸ்டினா ரவி அவர்கள் விழா தொகுப்பையும் ஆற்றினார்கள். விழா ஏற்பாடுகளை அகாடமி நிர்வாகிகள் செய்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த முதியோர், விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் உட்பட 300 பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை ஆணை வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி முதியோர், விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் என 300 பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் ஆணையை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய எம்எல்ஏ பிரகாஷ்குமார், கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியில் எந்த நலத்திட்டங்களும் நடைபெறவில்லை என்றும் புதுச்சேரி மாநிலம் 10 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றதாக குற்றம் சாட்டினார். முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சி அமைந்தவுடன் 10,000 பேருக்கு பென்ஷன் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது என கூறினார். முத்தியால்பேட்டை தொகுதியில் சுயேட்சையாக வெற்றி பெற்ற நான் என்ன செய்ய முடியும் என ஏளனம் செய்தவர்களுக்கு மத்தியில் கடந்த 4.5 ஆண்டுகளில் சுமார் 106 கோடி ரூபாய் வளர்ச்சி பணிகளை செய்து முடித்துள்ளதாக தெரிவித்தார். காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வாக்களித்தால் புதுச்சேரி மாநிலத்திற்கு எந்த பயனும் இல்லை என்றும், மத்திய அரசுடன் கூட்டணி உள்ள அரசுக்கு வாக்களித்தால் மட்டுமே மாநிலம் வளர்ச்சி பெறும் என்றும் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டுமென வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஊசூடு தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராம நுழைவாயிலிருந்து மந்தவெளி திடல் வரை சிமெண்ட் கான்கிரீட் சாலையை புதுப்பித்தல் மற்றும் தேவையான இடங்களில் யூ-வடிவ வாய்க்கால் புனரமைப்பு பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 67.33 லட்சத்திற்கான பூமி பூஜை விழாவும், அதனைத் தொடர்ந்து சேதராப்பட்டு கிராமத்தில் பிரதான சாலை சந்திப்பில் தடுப்புடன் கூடிய நடைபாதை அமைக்கும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 24.03 லட்சத்திற்கான பூமி பூஜை விழாவும் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் தலைமையில் பூஜை செய்து பணி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் எம்எல்ஏ சுப்பராய கவுண்டர் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு மக்களவை எம்பி வைத்திலிங்கம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நெட்டப்பாக்கம் தொகுதி மடுக்கரையில் மறைந்த முன்னாள் எம்எல்ஏ சுப்பராய கவுண்டர் சிலைக்கு மக்களவை எம்பி வைத்திலிங்கம்
துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் ராஜகோபால், தட்சிணாமூர்த்தி, யூசப்பன், ஜெயராம், ஹரிகிருஷ்ணன், பழனிவேல், ராஜபாண்டியன் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அருகில் உள்ள எல்லையம்மன் ஆலயத்திற்கு வைத்திலிங்கம் எம்பி மற்றும் துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் வழிபாடு செய்தனர். பின்னர் பொதுமக்களுக்கு மக்களவை எம்பி வைத்திலிங்கம் அன்னதானம் வழங்கினார். புதுவை மிஷின் வீதி ஜென்மராக்கினி தேவாலயத்தில் இருந்து வெளியனூர் மாதா தேவாலயத்திற்கு நன்றி கடன் செலுத்தும் வகையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பாத யாத்திரை மேற்கொண்டனர். புதுவை மாநிலத்தை கடந்த 1977ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் புயல் தாக்கும் என்று வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். புதுவைக்கு பேரழிவு ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் வெளியனூர் தூய லூர்து அன்னை மாதா தேவாலயத்திற்கு நாங்கள் பாத யாத்திரையாக வருகிறோம், புயலில் இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர். மக்களின் நம்பிக்கையை பிரதிபலிக்கும் வகையில் புயல் வேறு திசைக்கு சென்றதாக கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுவையை புயல் பாதிப்பிலிருந்து காத்ததற்காக நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் வெளியனூர் மாதா தேவாலயத்திற்கு பரிகார பாத யாத்திரை நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு 47வது பரிகார பாத யாத்திரை புதுவை மிஷின் வீதியில் உள்ள ஜென்மராக்கினி தேவாலயத்திலிருந்து தொடங்கியது. இதனை புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட முதன்மை குரு குழந்தைசாமி தொடங்கி வைத்தார். இதில் சிறிய தேருடன் கிறிஸ்தவர்கள் புஸ்ஸி வீதி, மறைமலை அடிக்கல் சாலை, ரெட்டியார்பாளையம், மூலகுளம் வழியாக வெளியனூர் மாதா தேவாலயத்துக்கு சென்றனர். அங்கு புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடந்தது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.